அனைவருக்கும் வணக்கம். ஜெய்பாலா யூடியூப் சேனல் சார்பாக உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். ஜெய்பாலா ஜெய்பாலா ஜெய்பாலா. தத்பிரசாதித்மி மகாதேவாதிமி தன்னோர் ருத்ர பிரஜிதேது பாலத்திருவர் சுந்தருடைய திருவருளாலும் காவேரி தாயுடைய அனுகிரகத்தாலும் முருகப்பெருமானுடைய துணை கொண்டு இன்றைய தினம் ஆடிப்பெருக்கு நம்ம என்னென்ன செய்யணும் அப்படிங்கிறது பார்த்துவோம். ஆடி மாதம் வரக்கூடிய 18ஆம் தேதி அப்படின்னு வந்தாலே காவேரி கரையில் நீர்நிலையில் கங்கை நீரில் அனைத்து இடத்தில் எங்கெங்கே நீர்நிலை இருக்குதோ அத்தனை இடத்தில் கொண்டாடக்கூடிய ஒரு வைபவம். இது 3/8/2025 ஞாயிற்றுக்கிழமை வருது ஆடிப்பெருக்கு. அன்று காலை 9:40 மணி வரை நவமி, அது பின்பு தசமி. காலை 7:20 வரைக்கும் விசாகம், அது பின்பு அனுஷம் வருது. இந்த அனுசமும் தசமி சேர்ந்து வரக்கூடிய காலத்தில் சிறப்பு வாய்ந்த காலமாகவே கருதப்படும். இந்த ஆடி மாதம் 18 அப்படின்னாலே பெண்களுக்கு மாங்கல்ய பலம் வேண்டி அந்த காவேரி தாயில் மனதார பிரார்த்தனை செய்து அந்த முறத்தில் கொண்டு போவாங்க. முறத்தில் பட்சணம்லாம் வச்சு மங்கள திரவியம்லாம் வச்சு ஆற்றுல விடக்கூடிய பழக்கம் அது நிறைய இடத்துல செஞ்சுட்டு இருந்தாங்க. இப்போ கொஞ்சம் குறைவாகவே இருக்குது. விலைவாசியா இல்லை சம்பிரதாயம் மாறுதோ எதுன்னு தெரியல. ஆனால் ஆதி காலத்தில் அந்த ஒரு முறம் அதுக்குன்னு வாங்கி ஒரு முறத்தில் எல்லா மங்கள திரையும் வச்சு ஓடும் தண்ணியில் விடுவாங்க. அந்தந்த ஊரில் இருக்கக்கூடிய ஓடும் தண்ணி, இப்போ காவேரி, அடுத்து தாமிரபரணி, அப்புறம் முக்குடல் போன்ற இடத்துலலாம் போய் செய்வாங்க. அது மட்டும் அல்லாது கங்கை, யமுனா, நர்மதி, கோதாவரி, சரஸ்வதி அப்படிங்கிற இடத்துல தாமிரபரணி இந்த ஆத்தங்கரையில எல்லாம் போய் செய்யக்கூடாது. அப்போ எந்தெந்த இடத்துல இருந்து ஓடும் ஜலமாக இருக்குதோ அந்த இடத்துல அந்த தெய்வத்தை மனதார அந்தந்த ஊருக்கு ஏற்றபடி அந்த ஊரு ஒட்டி, இப்போ தாமிரபரணினா அந்த ஊர் ஒட்டி எத்தனை ஊர் போகுதோ அந்த ஆறு அத்தனை இடத்துல செய்வோம், ஒரே இடத்துல கிடையாது. அப்போ அதே மாதிரி கங்கை அந்தந்த ஊர்ல எந்தெந்த ஊர் அது தொட்டு போகுதோ அத்தனை ஊர்ல செய்வாங்க. அதே காவேரி உற்பத்தி ஆகி முடிகிற வரைக்கும் அந்த தண்ணி ஓடும். அதே மதுரையில் இருக்கக்கூடிய வைகை ஆறு. அப்போ அந்த ஆத்தங்கரையில் நம்ம செய்யக்கூடிய பூஜை நம்ம சம்பிரதாய பிரகாரம் பல கஷ்டங்கள் நிவர்த்தி பண்ணும். இந்த தெய்வத்தை நம்ம காவேரி தாய் ஓடுஞ்சாலத்தில் நம்ம அந்த மங்கள திரவியம் விடும்போது பல ஜென்ம பாவம் நிவர்த்தி ஆகும். ஏதேனும் ஒரு கர்மாவால் இந்த ஜென்மம் எடுக்கிறோம், பாவத்தால் இந்த ஜென்மம் எடுக்கிறது வேத சாஸ்திரம் சொல்லி கொண்டு இருக்குது. ஜோதிட சாஸ்திரம் முற்பிறவியினுடைய ரகசியம் அப்படின்னு கூட சொல்றாங்க. அப்படி இருக்கும்போது இந்த தன்மை நம்ம அடுத்த பிறவியில் தொடரக்கூடாது, அந்த தெய்வ நிலையோட ஒட்டி வாழணும் அப்படின்னு வரும்போது நம்ம வழிபாடு பூஜைக்கு அந்தந்த காலத்துக்கு ஏற்றபடி சம்பிரதாயம் என்னவோ அது கண்டிப்பாக நிஷ்டையோடு நியமனத்தோடு கையாளணும். அது இல்லாத பட்சத்தில் தான் நம்ம தோஷமாகவே மாறுது. இப்போ காவேரியில் போய் பாருங்கள், இந்த ஆடி மாதம் 18ஆம் தேதி நிறைய பெண்கள் மாங்கல்யத்தை மாற்றி கொண்டு ஒரு சரடு கட்டி கொண்டு, இப்பெல்லாம் தாலி சரடு ஆகி போயிடுச்சு, தங்கத்தில் போட ஆரம்பிச்சிட்டாங்க. இருப்பினும் அந்த மாங்கல்ய கயிறுக்கு அவ்வளோ மகிமை, மஞ்சள் கயிறுக்கு அவ்வளோ மகிமை, தேவர்களால் ஆசீர்வதிக்கப்பட்ட கயிறு அப்படின்னு சொல்லுவோம். அப்போ அந்த கயிறை அணிந்து கொண்டு அந்த மங்கள திரவியம் ஆத்தங்கரையில் வச்சு பூஜை செய்து தேங்காய் பழம் எல்லாம் வச்சு உடச்சி வச்சனங்கள்லாம் வச்சு அந்த காவேரி தாய்க்கு சமர்ப்பணம் பண்ணுவாங்க. அது ஒரு செட்டு. இது முறத்தில் வச்சு விட்றது, இன்னொரு செட்டு நம்ம மக்களுக்கு பிரித்து கொடுக்கறது பிரசாதமாக. ஆகவே இதெல்லாம் செய்யும்போது பல குறைகள் நிவர்த்தி பண்ணும். அப்போ அந்த மங்கள திரவியம் சேர்ந்து அந்த ஆத்தங்கரில் விடும்போது அந்த காவேரி தாய், கங்கா தாய், கோதாவரி, சரஸ்வதி போன்ற தெய்வங்கள் நம்முடைய ஆசீர்வாதம் கிடைக்கும்போது என்ன நம்மளுக்கு வேணும்? காவேரின்னா ஆரோக்கியம் கொடுக்கும், கங்கானா மோட்சம் கொடுக்கும், கோதாவரினா நம்ம சௌபாக்கியத்தை கொடுக்குது, சரஸ்வதினா வாக்கு சித்தி கொடுக்குது, அப்புறம் தாமிரபரணினா நம்ம தேக ஆரோக்கியம் கொடுக்குது. அப்போ இந்த இடத்துல போய் ஒரு பூஜை சொல்லும் போது அது போய் செய்யணும். எல்லாரும் அந்த பூஜை செஞ்சால் நல்லா இருக்கும், பூஜை செஞ்சால் நல்லா இருக்குன்னு அந்தந்த இடத்துல போய் செய்யணும். இன்னைக்கு எல்லா வசதியும் உண்டு. வசதி இல்லாத காலத்துல கொண்டாடுறதோட வசதி இருக்கக்கூடிய காலத்துல கொண்டாட்டம் கம்மி. தெய்வத்துக்கு ஜனத்தொகை கம்மியா இருக்கும்போது கொண்டாடின அமைப்பு, ஜனத்தொகை அதிகமாக இருக்கக்கூடிய காலத்துல கொண்டாட்டம் கம்மி. இது பெண்களுடைய விசேஷம் அப்படின்னு வரும்போது அது முறையாக செய்து கொண்டு அந்த நீர்நிலையில இருக்கக்கூடிய சாபங்கள், கங்கா சாபம் சொல்ல பொதுவாகவே
அந்த சாபம்லாம் நிவர்த்தி செய்து மங்களத்தை உண்டாகி ஆயுள் ஆரோக்கியம் பெற்று வாழணும். அது இல்லாமல் நம்ம குலதெய்வத்துக்கு உண்டான பிரார்த்தனை அந்த தினம் செய்து கொண்டு வாழும்போது நம்மளுக்கு எல்லா வளம் பெற்று வாழக்கூடிய தன்மை அந்த அம்பாள் காவேரி தாய் கொடுக்குறார். ஆகவே ஸ்ரீரங்கத்தில் அம்மா மண்டபத்தில் போய் செஞ்சாலும் சரி, காவேரி கரை ஆத்தங்கரையில் போய் செஞ்சாலும் சரி, எந்த இடத்துல உங்களுக்கு செய்யணுமோ அந்த இடத்துல போய் செஞ்சீங்க. தாமிரபரணி ஆத்தங்கரையில் இருக்கக்கூடியவங்க அந்த இடத்துல எல்லாம் போய் அவங்கவுங்க செஞ்சு கொள்ளும்போது அந்த பூஜையினால் நம்மளுக்கு எல்லா பலன் கிடைக்கும். அதனால் ஒவ்வொரு நீர்நிலையில் இருக்கக்கூடிய ஓடும் ஜலம் சிறப்பு வாய்ந்தது, நிற்கும் ஜலம் வேற. அந்த மாதிரி அந்த ஓடும் தண்ணியில் போய் நம்ம போய் அந்த பூஜை செஞ்சுட்டு வரும்போது நம்ம குடும்பத்தில் இருக்கக்கூடிய அனைத்து வகையான கர்மாக்கள் நிவர்த்தி செய்து நம்மளுக்கும் நம்முடைய குடும்பத்துக்கும் நம்ம வாரிசுகளுக்கும் ஆரோக்கியத்தையும் ஆயிலும் சேர்த்து நல்கும் சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ஜெய்பாலா, ஜெய்பாலா, ஜெய்பாலா. வாழ்க வளம்.